தமிழ் சினிமால முக்கியமான ப்ரொடியூசர்கள்ல ஒருத்தர் தாங்க ஆர்.பி. சௌத்ரி அவர்கள். இவரு ரீசெண்டா காலமாகியிருக்காரு. இவர் வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான நடிகர்கள் ஜித்தன் ரமேஷ் அவர்கள் மற்றும் ஜீவா அவர்களோட அப்பா தாங்க இவரு. இவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி நேம் எதுன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான நிறைய ஹிட் படங்களை இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு சில படங்களை பார்க்கலாம் வாங்க. வணக்கம், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லவ். இவர் தமிழில் ப்ரொடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா முரளி அவர்கள் நடித்து வெளிவந்த புது வசந்தம். அதுக்கப்புறம் த்ரில்லர் ஜானரில் புரியாத புதிர் அப்படிங்கிற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் வின் பண்ண கோகுல மூவியை இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. மேலும் உறவுகளை போற்றும் ஆனந்தம், புன்னகை தேசம், வருஷமெல்லாம் வசந்தம் இந்த திரைப்படங்கள் எல்லாமே இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இதை தவிர பிரபுதேவா அவர்களின் மிஸ்டர் ரோமியோ, ஆக்டர் லிவிங்ஸ்டன் அவர்களின் சுந்தர புருஷன் மற்றும் சொல்லாமலே இந்த 2 படங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஆக்டர் சூர்யா அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் லீடா நடிச்ச சந்திப்போமா மூவியையும் இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல தாங்க பிரீதா விஜயகுமார் அவர்களும் தமிழ்ல ஹீரோயினா அறிமுகமானாங்க. இவங்களை தவிர்த்து தல அஜித் அவர்களோட நீ வருவாய் என, சரத்குமார் அவர்களின் பிளாக் பஸ்டர் ஹிட் மூவிஸான சேரன் பாண்டியன், ஊர் மரியாதை, நாட்டாமை, சூரிய வம்சம், சிம்ம ராசி, மாயி, சமுத்திரம் போன்ற படங்களையும் இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. மேலும் தளபதி விஜய் அவர்களின் ஆல் டைம் ஃபேவரட் மூவிஸான பூவே உனக்காக, லவ் டுடே, துள்ளாத மனமும் துள்ளும், ஷாஜஹான், திருப்பாச்சி, ஜில்லா இந்த படங்களையும் இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. மற்ற நடிகர்கள் மூவி மாதிரியே தன்னோட சொந்த மகனான ஜீவா அவர்களுடைய தித்திக்குதே, கச்சேரி ஆரம்பம், ரவுத்திரம், வரலாறு முக்கியம் போன்ற படங்களையும் இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் தமிழ்ல லாஸ்டா வடிவேலு அவர்கள் மற்றும் ஃபஹத் ஃபாசில் அவர்கள் இவங்க நடிச்சு வெளிவந்த மாரிசன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நான் சொன்ன இந்த 30 மூவிஸ் தவிர்த்து தமிழ் மற்றும் பிற மொழிகளில் இவர் இன்னும் நிறைய ஹிட் மூவிகளை கொடுத்திருக்காரு. நிறைய விருதுகளையும் இந்த திரைப்படங்கள்லாம் வாங்கி குவிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.